உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக எங்குமே சொல்லப்படாம கொஞ்சம் நட்சத்திர ரீதியாக என்னுடைய மாத பலன் எப்படி இருக்கும், என்னுடைய கொடுப்பனை எப்படி இருக்கும், இந்த நட்சத்திரங்கள் என்னுடைய நட்சத்திரங்கள் தான் என்னை இயக்கி கொண்டிருக்கின்றன இல்லையா? நான் இதுதான் அப்படின்றத எதை வச்சு அடையாளப்படுத்துறேன்னா, என்னுடைய நட்சத்திரத்தை வச்சுதான் நான் அடையாளப்படுத்துறேன். நான் என்ன ராசியா இருந்தாலுமே நான் அஸ்வினி நட்சத்திரம், நான் மூல நட்சத்திரம், நான் கிருத்திகை நட்சத்திரம், இப்படிதான் நம்ம கோவில்ல போய் அர்ச்சனை பண்ணாலும் நம்மளுக்கான ஒரு முகமாக நாம் காட்டக்கூடிய தன்மை எதுனா நம்மளுடைய நட்சத்திரம் தான். அப்போ நம்மளுடைய நட்சத்திரம் தான் நம்மளை இயக்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் ஒரு விதமான உண்மையும் கூட. அப்போ யுனிக்கா உங்களுக்குன்னு உங்க நட்சத்திரத்திற்கான கொடுப்பனை ஒவ்வொரு மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டே வரோம். அந்த வரிசையில் இந்த மாதம் ஜூன் மாதம் 2025 வருடம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி எல்லாம் இருக்க போகிறது, என்ன மாதிரியான கொடுப்பனை எல்லாம் கிடைக்க போகிறது, பிரபஞ்சம் உங்களை எப்படி இயக்க போகிறது, என்னமோ குரு பாக்குறாருன்றாங்க, 3ஆம் இடத்துக்கு ராகு வருதுன்றாங்க, எல்லாம் அப்படி இப்படி இருக்கு. கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரியும் தெரியுது, டயர்டா இருக்கிற மாதிரியும் தெரியுது, டென்ஷனாகவும் ஆகுது, கோவம் வருது. சரி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு தானே வந்திருக்கீங்க. நானும் கிட்டத்தட்ட கொஞ்சம் அப்படிதான் சொல்ல போறேன். இல்லை மாத்தி பேசுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. சரி, வாங்க பார்க்கலாம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2025 வருடம் என்ன மாதிரியான கொடுப்பனை எல்லாம் கிடைக்க போகிறது என்று. முதல்ல மூல நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு 3 விதமான விஷயங்கள் இந்த மாதம் நடக்குவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜூன் மாதம் நீங்க மூல நட்சத்திரம் சேர்ந்தவராக இருந்தால் கொஞ்சம் பணி சுமை உங்களுக்கு அதிகரிக்கலாம், ஒர்க்லோட் அதிகரிக்கலாம். அதே சமயம் எப்பயும் இல்லாத அளவுக்கு மனசுல ஒரு சந்தோஷமும் ஒரு திருப்தியும் உங்களுக்கு வரலாம். நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகலாம். பழைய நண்பர்கள், புதிய நண்பர்களுடைய ஒரு ஆதரவு, எல்லா கவலையும் மறந்துட்டு நான் ஒரு நட்பு வட்டத்துல ஏகி கொஞ்சம் சந்தோஷமா சிரிக்கிறேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு வரக்கூடிய காலகட்டமாக இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு அமையலாம். நிறைய பேருக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான யோகங்கள் ஏற்படலாம். இல்ல இந்த வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறது, இன்னொரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறது, ஐயோ ஆணி மாசம் வருது, அதுக்குள்ளேயும் வீடை பால் காய்ச்சலுமே மாத்தணுமே அப்படின்ற மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட தாட்டெல்லாம் அப்படியே மைண்டுக்குள்ள கொஞ்சம் அப்படியே ஓடிட்டு இருக்கிறதுக்கான அமைப்புகள் கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சனி என்பவர் 4ஆம் இடத்துல தான் போய் உட்கார்ந்துருக்காரு. அதே மாதிரி கொஞ்சம் அம்மாவோட உடல்நிலை முடியாம போறது, அம்மாவை பார்த்தா ஐயோ பாவமா இருக்கு, அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது, இந்த மாதிரியான வாய்ப்புகளும் இந்த ஜூன் மாதம் வருவதற்கான முகாந்திரங்கள் தெரிகிறது. நிறைய பேருக்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆக போகுது. உங்களுடைய பேச்சு சாதுரியத்தால் பேச்சை காசாக்க போகிறீர்கள். உடனே வாத்தியார் வேலை பார்க்குறவங்க, இல்லை லாயரா இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கவங்க தானா அப்படின்னா எதிர்பார்க்காதீங்க. நீங்க மூல நட்சத்திரக்காரர்கள் என்ன வேலை செய்பவராக இருந்தாலுமே உங்களுடைய பேச்சின் மூலமாக உங்களுடைய தொழில் மேன்மை என்பது கட்டாயமாக உறுதியாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா தான் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் ரொம்ப ரொம்ப வலிமையானது. அதுவும் மூல திரிகோணத்துல இப்படி எல்லாம் இல்லாம 1, 5, 9 இந்த இடங்கள் இருக்கக்கூடிய இந்த இடம் ரொம்ப ஸ்பெஷல். எப்பயுமே நான் சொல்லுவேன், இந்த 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், இது 3மே ரொம்ப சிறப்பு வாய்ந்தவை, அதிசிறப்பு வாய்ந்த ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுற இடமே இந்த 3 இடங்கள் தான். இந்த 3 இடங்கள் நல்லா இருந்துட்டா வேற இருக்கக்கூடிய இடத்தை பற்றி அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா குழந்தையோட அருள் கிடைச்சிடும், பாக்கியம் கிடைச்சிடும், லக்னம் ஸ்ட்ராங் ஆயிடும், அவன் எல்லாத்தையுமே ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மைக்கு ஆளாகிடுவான் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டே இருப்பேன். அந்த ரீதியில இந்த தடவை தனுசு ராசி அல்லது தனுசு லக்னக்காரர்கள் யாராக இருந்தாலும் இந்த தடவை உங்களுக்கு செல்ஃப் கான்பிடென்ட் அதிகரிக்க போகிறது. எப்பயும் இல்லாத அளவுக்கு இந்த தடவை ஒரு நம்பிக்கை, ஒரு தன்னம்பிக்கை, புதுசா ஒரு முயற்சி மேற்கொள்ளலாமா, புதுசா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிறைய புதியதோடு நீங்கள் தொடர்பு உங்களை படுத்திக் கொள்ள போகிறீர்கள். ஏனென்றால் புதன் என்கிற வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த தடவை ராசிநாதன் போய் அமர்ந்திருக்கிறார். அப்படியே வந்தீங்கன்னா நட்சத்திரநாதன் உங்களுடைய 9ஆம் வீடான 9ஆம் இடத்தில் நட்சத்திரநாதன் அமர்ந்திருத்தல் என்பது பாக்கியங்களுக்கெல்லாம் பாக்கியம். நீங்க அது கேதுவா இருக்கட்டும், நீங்க யாரா வேணா இருக்கட்டும், அதை பத்தி நம்மளுக்கு என்ன. ஸோ நட்சத்திரநாதன் போய் அங்க அமர்ந்து கொண்டு நிறைய இந்த தடவை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, விநாயகர் கோயில் இருக்க இடத்துல உங்களுடைய ஒன்னா மூல நட்சத்திரக்காரங்க இப்ப நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வீடு ஒரு விநாயகர் கோவில் தாண்டி வரக்கூடிய வீடாக இருக்கலாம். இல்லை உங்க வீட்டு வாசலே விநாயகர் வச்சிருக்கலாம், இல்லை உங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ள விநாயகர் இருக்கலாம், இல்லை விநாயகர் இருக்கக்கூடிய இடத்துல தான் நீங்கள் குடியிருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பீர்கள். ஸோ இந்த மூல நட்சத்திரம் இப்போ நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா இந்த விநாயகரோடு நீங்கள் தொடர்பு இருந்தால்தான் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படும் என்பதுதான் பிரபஞ்சத்திற்கான அறிகுறி. அப்படிலாம் இருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? நீங்க உங்க வீட்டுக்கு போற வழியில முக்கில் விநாயகர் இருக்கிறது, இல்லை விநாயகர் தோண்டி உங்க வீட்டை தாண்டி விநாயகர் கோவில் இருக்கிறது, இந்த மாதிரி விநாயகர் கோவிலோடு உங்களுடைய அன்றாட வாழ்க்கை அப்படின்றது நடைபெற்றக்கூடிய வண்ணமாகவே இருக்கும் என்பது மட்டும்தான் உண்மை. நிறைய எனர்ஜிங்க, நிறைய தந்தை வழி உறவு மேம்படுதல், தாய் வழி உறவு மேம்படுதல், ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய பாக்கியங்கள் எல்லாம் அடையப்பட்டதாக உணர்தல், கரெக்டா பிளானிங்கா பண்ணணுமேன்ற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணி சில விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்றது,
லேசியா இருந்த தன்மையெல்லாம் மாறி திடீர்னு சுறுசுறுப்பா மாறுறது, ஓடுறது, உழைப்புக்காக ஓடுதல், வருமானத்திற்காக ஓடுதல், அங்கீகாரத்திற்காக உயர்தல், பேருக்காக உயர்தல் எல்லாம் தாண்டி கடமைக்காக ஓடுதல் என்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. இந்த தடவை நீங்க கடமைக்காக ஓடக்கூடிய ஆட்களாக மாறப்போகிறீர்கள். இது வரைக்கும் அப்படியே பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் இல்ல இனிமே கொஞ்சம் பொறுப்பா இருக்கணுமோ நம்ம அப்படின்ற மாதிரி. நான் குருனாலே பொறுப்பு கிரகம் தாங்க. அவர் உட்காந்து தான் வீட்டை தானே பார்க்கும்போது திடீர்னு எங்கேயும் இல்லாத அளவுக்கு ஒரு மாதிரி பொறுப்பு வந்துடும். பத்தாவதுக்கு 3ல வேற மிஸ்டர் ராகு உட்காந்துருக்காரா, பிரம்மாண்டமா திட்டத்தை போட வைப்பார். பிரம்மாண்ட வளர்ச்சி வேணும், பிரம்மாண்ட திட்டம் வேணும். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாலும் எப்படி ஒரு 5 லட்சம் வருதான்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான தாட்டு தான் ராகுவுடைய காரகத்துவமா இருக்க போகுது. நிறைய டிராவல். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமே வந்து முயற்சி, தைரிய வீரிய விஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம், சகோதரஸ்தானம், அனுகூலஸ்தானம். இந்த இடங்களுக்கு வந்து குருவுடைய பார்வை படவு போறதுனால நிறைய அனுகூலம் கிடைக்க போகுது. குருவின் கடாட்சம் கிடைக்க போகுது. இல்லை நீங்க குருவாக இருந்து ஒரு 4 பேருக்கு நீங்க சொல்லித்தர போறீங்க, உபதேசப்படி தர போறீங்க. அந்த உபதேசத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆத்ம சந்தோஷம் கிடைக்க போகுது. நம்ம சொல்லி ஒரு 4 பேர் நல்லா இருந்தா எவ்வளவு நல்ல விஷயம் அது. அந்த மாதிரி ஒரு ஒரு ஆத்ம திருப்தி இந்த தடவை கிடைக்க போகுது. ரொம்ப சொல்ற மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க போகுது ஜூன் மாதம். கொஞ்சம் பயணங்கள் மூலமாக அணுச்சல் அலைகரிக்க போகுது. ரொம்ப நாளா போட்டு வச்சிருந்த பிளான்லாம் அப்படியே முடங்கி போனதெல்லாம் அப்படியே வந்து திருத்தா நிறைய பிளான் போட போறீங்க. நிறைய ட்ரெஸ் வாங்க போறீங்க, நிறைய பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, நிறைய கோயில் குளத்துக்கு போறீங்க, நிறைய யாகம் பண்ண போறீங்க, ஹோமம் உலக போறீங்க. நிறைய குருவோட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய எனக்கு தெரிஞ்சு. இந்த உங்களுக்கு கோவிலில் இருக்கக்கூடிய இந்த ஹோமங்கள், இல்லை மொபைலை திறந்தா இந்த ஹோமம் யாராவது பண்ற மாதிரியான நிகழ்வுகள், இல்லை வீட்டில் ஏதாவது ஹோமம் பண்றது அப்படின்ற மாதிரி நெருப்பு சம்பந்தப்பட்டு ஹோமகுண்டம் சம்பந்தப்பட்டு உங்களுக்கு கண்ணில் படும் பட்டா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதான் இந்த தடவை மூல நட்சத்திரக்காரர்களுக்கான ஒரு பிரபஞ்சத்தின் சமிக்கைகளா இருக்குது. அப்படின்னா உங்க கண்ணில் பட்டுருச்சுன்னா அவ்வளவுதான். உங்ககிட்ட இருக்க எல்லா நெகட்டிவிட்டியும், எல்லா விஷயமும் பிரபஞ்சம் உங்களை கிளென்ஸ் பண்ணிட்டே இருக்கு. எப்படி அக்னியில் போடப்படுகின்ற விஷயம் பஸ்பமாகி விடுமோ அந்த மாதிரி உங்களுடைய எல்லா விதமான கவலைகளும் பஸ்பமாகி தவிடு பொடியாகி புதிய வாழ்க்கை உங்களுக்கு உதயமாக போகிறது என்பதை இது சுட்டுகிறது என்றுதான் அர்த்தம். நிறைய ஹோமங்கள் பாக்குறது, இல்ல எங்கேயாவது நீங்க போவீங்க, சும்மா ஒரு கோயில் போயிருப்பீங்க, அங்க ஏதாவது ஹோமம் வளர்த்துட்டு இருப்பாங்க. இல்ல நீங்க வீட்டுல இருப்பீங்க, அங்க ஏதாவது ஹோமம் பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு கணபதி ஹோமம் பண்ணலாம், அது பண்ணலான்னு வரும். இல்ல சும்மா அதெல்லாம் இல்ல, நீங்க நம்பிக்கை இல்லாத ஆளா இருந்தா மொபைலை திறந்தா கூட ஏதோ ஹோமம் பண்ற மாதிரி, ஏதோ யாகம் பண்ற மாதிரிலாம் உங்க கண்ணில் படும். மற்றெல்லாம் விட்டு உங்களுக்கு மட்டும் பண்ணணும்ல, அதுக்கு தான் கிரகம் இப்போ அப்படி காட்டும். இந்த மாதிரி எல்லாம் பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வாழ்க்கை மிகச்சிறந்த முறையில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை செழுமையாக போவது நீங்கள் கண்கூடாக உணரப்போகக்கூடிய தருணமாகத்தான் இந்த ஜூன் மாதம் எப்பொழுது இனிதே உங்களை வரவேற்க காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, நீங்க படிக்கிற மூல நட்சத்திரக்கார குழந்தைகளாக இருந்தால் இந்த தடவை கொஞ்சம் என்ன பண்ணுவீங்கன்னா சிந்தனை அதிகம் போயிருக்கும். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணாம. ஸோ நல்லா ஸ்மார்ட் ஒர்க் பண்றது, இந்த 2 மார்க் கொஸ்டின் 2 லைன் தான் எழுதுனா 2 மார்க் போட்டுருவாங்களா அப்படின்லாம் யோசிக்கிறது. ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எப்படி ஸ்கூலை கட்டடிக்கலான்றது மாதிரி யோசிக்கிறது. நம்ம என்னென்னமா நீங்க இருக்க போறீங்க. ஓகே, கூல். நீங்க காலேஜ் படிக்கிற பிள்ளையா இருந்தால் உங்களுடைய அறிவு மேம்பட போகிறது, உங்களுடைய திறமை மேம்பட போகிறது, நிறைய நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவி கிடைக்க போகிறது. ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண நான் இருக்கேன் மச்சான் உங்களுக்கு ஒரு 4 பேர் ரெப்ரசன்ட்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போறாங்க. அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் பெருக போகிறது. நண்பர்கள் தொல்லை கொஞ்சம் அதிகரிக்க போகிறது. அவர்களுக்கு நீங்க செலவு பண்றது 12 மணிக்கு டீ குடிக்க நீ வந்தாதான் ஒன்று அடம்பிடிச்சு கூப்பிட்டு போறாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மூல நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே, நீங்க ஒரு 25 வயதுல இருந்து ஒரு 40 வயதுக்குள் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் வீடு சம்பந்தப்பட்ட ஒரு கற்பனை, வீடு சம்பந்தப்பட்ட ஒரு கவலை, குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன கவலை எட்டி பார்க்கறது, அடுத்து எப்படி கொண்டு போறோம், என்ன மாதிரி பண்ண போறோம், எத்தனை நாளைக்கு இங்கே இருக்கிறது, இல்ல போறதா வேண்டாமா, வீடு மாத்தலாமா, இந்த மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட நினைவுகள் எல்லாம் உங்களை கொஞ்சம் ஆக்குபை செய்ய போகிறது. அடுத்து ஏதாவது கோர்ஸ் படிக்கலாமா, அதன் மூலமாக ஏதாவது சம்பாதிக்கலாமான்ற மாதிரியான அடுத்து படிப்பு அப்படின்ற இடத்துக்குள் இயங்குவதற்கான வாய்ப்புகள், வித்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள், உடைமைகள்னு சொல்லக்கூடிய புதுசா போன் வாங்குறது, இல்ல புதுசா வந்து பைக் வாங்குறது, கார் மாத்துறது, ஏர்பாட்ஸ் வாங்குறது. ஏன்னா எதுக்குலாம் சொல்றேன்னா இந்த இதெல்லாமே புதனுடைய காரகத்துவம் வந்து அங்கதான் போய் குரு உட்கார்ந்துருக்காரு ராசிநாதன். அப்ப இதெல்லாம் இயங்க ஆரம்பித்து விடும் என்பதுதான் உண்மை. நீங்க ஒரு 40 வயதிலிருந்து ஒரு 60 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் நீங்க ஞான குருவா மாதிரி நிறைய பேருக்கு அருளாசி வழங்க போறீங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கான மதிப்பு உயரப்போகிறது. எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க போகுது. நான் சொன்னேன்ல முன்னாடி, நான் சொல்லி ஒருத்த நல்லா இருந்தா நம்மளுக்கு சந்தோஷம் தானன்ற மாதிரியான நிறைவு சில பேருக்கு வரும். அது இந்த வயது ஒத்தை உங்களுக்கு தான் வரும். ஏன்னா இந்த வயது ஒத்தவர்கள் தான் மூல நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு தசை நடக்கும். இப்போ ராகு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அபிலாஷையை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறார். 10க்கு உங்களுடைய திட்டமிடல் என்கிற இடத்திலும் அவர் உட்கார்ந்து இருக்கும் போது ராகுவின் மூலமாக மிகச்சிறந்த ராஜயோகம் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த வயது ஒத்தவருக்கு அது ஏற்படுத்தி கொடுக்கும்.
உடம்புல மட்டும் ரொம்ப 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 கவனம். தோட்டு பிரச்சனை, இஎன்டி பிரச்சனை வட்டி பார்க்காம இருக்காது. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரத்தான் செய்யும். கால் வலி கொஞ்சம் இருக்கிறது, டயர்டா இருக்கிறது, தலை வலிக்கிறது, கண்ணு கிட்ட எரிச்சல் வர்றது, இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல மட்டும் கவனமாக இருந்து கொண்டிருக்கிறனால போதும். நிறைய தண்ணி குடிங்க. இளநீர் அபிஷேகம் பண்ணுங்க. முடியும்னா சிவனுக்கு இளநீர் அபிஷேகம் பண்ண 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 வாழ்க்கை மிகச் செழிப்பாக செழுமையாக இயங்குவதை கண்கூடாக இந்த ஜூன் மாசம் உணர முடியும்.